குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மார்க் ட்வைன் எழுதின தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் என்கின்ற ஒரு புத்தகத்தில் சாப்டர் 2. இதில் மொத்தம் 35 சாப்டர்ஸ் இருக்கு. 35 சாப்டர்ஸ். ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு சின்ன சின்ன கதை மாதிரி 35 கதைகள்னு வச்சுங்களேன். ஆனால் இது எல்லாமே தேர் ஆர் ரிலேட்டட் வித் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். டாம் சாயர் என்கின்ற ஒரு சின்ன பையனுடைய ஒரு அட்வென்ச்சர், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ். இது 35 ஆக்டிவிட்டீஸை தொகுத்து 35 சாப்டர்ஸாக அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் என்று மார்க் ட்வைன் எழுதின ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சிறுகதைகளின் தொகுப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு நாவல் தான். பட் ஒவ்வொன்றும் தனித்தனியான இன்சிடென்ட்ஸ். இதில் இருக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுமே மார்க் ட்வைன் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவரோட நெருக்கமாக இருந்த நண்பர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவைகளைத்தான் தொகுத்து இவர் ஒரு ஒரு அருமையாக கதையாக தொகுத்திருக்கிறார் மார்க் ட்வைன். இதில் இது சாப்டர் 2. இந்த சாப்டர் 2க்கு இவர் எப்படி ஹெட்டிங் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்ட்ராங் டெம்டேஷன். டெம்டேஷனாக ஒருத்தன் ஒரு காரியம் செய்ய தூண்டுறதுக்கு பேர் டெம்டேஷன் பேர். ஸ்ட்ராங் டெம்டேஷன். இன்னசென்ஸ் பிகைல். ஸ்ட்ராங் டெம்டேஷன் ஒரு ஹைஃபன் போட்டு இன்னசென்ஸ் பிகைல்டு. இன்னசென்ஸ் ஏதும் அறியாதவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட், ஒரு விஷயத்தை திறமையாக காய் நகர்த்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 தலைப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில் ஸ்ட்ராங் டெம்டேஷன், ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்ஸ், இன்னசென்ஸ் பிகைல்டு அப்படின்னு இந்த சாப்டர் 2க்கு இவர் ஹெட்டிங் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கதையை நாம் பார்க்கலாம். கதை அப்படிங்கிறத விட ஒரு டாம் சாயர் என்ற பையனுடைய அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது சாப்டர் 2 ஃப்ரம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் என்ற ஒரு புத்தகத்தில் சாப்டர் 2. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாமே மகிழ்ச்சியினால் பூத்து குலுங்குகிறது. அது ஒரு ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் அல்லது ஸ்ப்ரிங் சீசன் வச்சுங்களேன். பூக்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. பறவைகள் மகிழ்ச்சியாக பறந்து திரிகின்றன. அப்படியே இந்த கிராமத்துக்கு பின்னாடி சற்று தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹில், ஒரு மலை குன்று. அந்த மலை குன்று இங்கிருந்து பார்த்தா அவ்வளவு பிரகாசமாக இருக்கு. அதாவது இந்த உலகமே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறது. அதாவது நாம் சோகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா, நாம் மாத்திரம் துன்பமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் மகிழ்ச்சியாக டிஸ்கிரைப் பண்ணுறார். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காரு. அவர் யார்? இந்த டாம் சாயர் என்ற ஒரு பையன். ஒரு 10லேருந்து ஒரு 13 வயசில் இருக்கிற சின்ன பையன் டாம் சாயர். அவன் மட்டும் அந்த வீட்டினுடைய சைடில் ஒரு அல்லைன்னா சந்து, ஒரு சந்து. அந்த சந்தில் ஒரு பெரிய உட்டன் பிளாங்க்னாலான ஒரு வேலி, உட்டன் பிளாங்க், மரப்பலகையினால் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலி. அது கிட்டத்தட்ட 30 கெஜம், 30 yards லென்த்து. ஒரு கெஜங்கிறது 3.25 அடி. அப்போ 30 yards அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 100 அடி நீளம், 9 அடி உயரம். 100 அடி நீளம், 9 அடி உயரம் உள்ள மரப்பலகையினால் வேலி மாதிரி அடைக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு என்ன வேலைன்னா, அது ஒரு சந்து. அதில் இவன் கையில் ஒரு பக்கெட் வச்சுருக்கான். அந்த பக்கெட்டில் ஒயிட் வாஷ், வெள்ளை அடிக்கிறதுக்கான சுண்ணாம்பு கலந்துருக்கு. இப்போ அவனுடைய ஆண்ட் போலி அப்படின்னு பேர், ஆண்ட் போலி. அந்த ஆண்ட் போலி இன்னைக்கு சாட்டர்டே, இது சனிக்கிழமை, விடுமுறை நாள், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது. நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது,
இந்த ஒயிட் வாஷ் பண்ணினோம், இந்த 100 அடி நீளம் 9 அடி உயரம் உடைய இந்த வேலிக்கு நீ முழுசாக வெள்ளையடிக்கணும் அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டான். இவன் அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்விம்மிங் போகிறதுன்னு பிளான் பண்ணியிருந்தான். எல்லாமே கெட்டு போச்சு. இன்னைக்கு ஹாலிடே, இதை புறம் ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்படியே பார்க்குறோம் அந்த சுவரை அவ்வளோ நீளமாக தெரியுது. அது அவ்வளோதான், 100 அடி உள்ளே தானே இருக்கும். ஆனால் நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம், இவ்வளோ உயரம், இது எப்படா அடித்து முடிக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே தன் கையில் இருக்க ஒரு லாங் ப்ரஷ், நீண்ட ப்ரஷ்னால் அந்த ஒயிட் வாஷ் வெள்ளையில் அப்படி முக்கி அப்படி டாப் மோஸ்ட் பிளாங்க், அது மேலே இருக்கக்கூடிய பலகையில் ஒரு இழுக்கிறான். ஒரு ஸ்ட்ரிக், ஒரு கோடு இப்படி போடுறான். அப்புறம் மறுபடியும் ஒரு கோடு, அப்படி 2-3 தடவை அதில் இழுத்துட்டு இப்போ இது ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. அந்த ஒரு கோடு, அந்த ஒயிட் வாஷ் பண்ணுன அந்த கோடு மாதிரி இருக்கிற ஒரு பகுதியையும் மீறி பண்ணாமல் இருக்கக்கூடிய அவ்வளோ பகுதியையும் பார்க்குறான். ஏங்கப்பா இவ்வளோண்டு தான் அடிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளோ எப்படா அடித்து முடிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரே வருத்தம், வேகம், என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே துன்பத்தில் வருத்தத்தில் இருக்கான். அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து ஜிம் வெளியே வரான். இந்த ஜிம் என்கிறவன் ப்ராபப்ளி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட் பாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஜிம் வெளியே வரான். ஜிம் வெளியே வந்த உடனே டாம், ஜிம் வா அப்படின்னு சொல்கிறான். ஜிம் கையில் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு தெரு முனையில் இருக்கக்கூடிய பம்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். அதான் ஜிம்முடைய வேலை. அதுக்கு தான் போகிறதுக்கு வர்றான். கரெக்டாக வந்த உடனே அந்த சந்து முனையில் அது வீட்டுக்குள்ளேருந்து வர்றான். வந்த உடனே அங்கே நின்று கொண்டு டாம் சாயரை பார்க்குறான். டாம் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே டாம் கூப்பிட்றான், ஜிம் இங்கே வா அப்படின்னோடனே, நோ 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 வரக்கூடாது, ஒன்னெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அண்ட் போலீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக டாம் சாயருக்கு இந்த தண்ணி பிடிக்கிற வேலையும் பிடிக்காது. ஏன்னா தண்ணி பிடிக்கிற வேலைங்கிறது இங்கேருந்து போய் தெரு முனையில் இருக்கக்கூடிய பக்கெட், ஒரு பம்ப் இருக்குது, அந்த பம்ப்லேருந்து தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரணும். பொதுவாக அவனுக்கு பிடிக்காத வேலை. ஆனால் இன்னைக்கு அந்த வேலை இவனுக்கு ரொம்ப பிரமாதமாக தெரியும். ஏன்னா தண்ணி பிடிக்கிற இடங்கிறது இங்கேருந்து அங்கே போனோம்னு வச்சுங்களேன், போனால் ஒயிட் பீப்புள், ஒயிட் பாய்ஸ், ஒயிட் கேர்ள்ஸ், நீக்ரோ பாய்ஸ், நீக்ரோ கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க. எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க தான் தண்ணி பிடிக்க அனுப்புவாங்க. அதனால் குழந்தைங்க தான், பசங்க தான் நிறையா, பசங்களும் பொண்ணுங்களும் தான் நிறையா வருவாங்க. ஜாலியாக அரட்டடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. சில சமயங்களில் வாய் சண்டை வரும். சில சமயங்களில் பசங்களுக்குள்ளே கைகலப்பு கூட வந்துடும். சில சமயங்களில் பசங்க என்ன பண்ணுவோன்னா ட்ரேடு திங்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்கிட்ட ஒரு குண்டு இருக்குது, சரி டே அந்த கோலி குண்டை கூட உனக்கு அதுக்கு பதிலாக நான் 2 மைல் இறக்க தரேன். இது மாதிரி ட்ரேடிங் நடக்கும். அது மாதிரி ஒன்று திங்ஸ் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும். பசங்க விளையாண்டுட்டு இருப்பான், பேசிகிட்டு இருப்பான், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், எல்லாம் நடக்குவாங்க. ஸோ அதனால் பொதுவாக டாம் சாயருக்கு இந்த தண்ணி பிடிக்கிற வேலை பிடிக்காது. ஆனால் இந்த ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையை கம்பேர் பண்ணும்போது அந்த வேலை அவனுக்கு பெட்டர் மாதிரி தெரியுது. ஸோ ஜிம்மை கூப்பிட்டு, ஜிம் நான் இன்னைக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், நீ கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிம் சொல்லிட்டான், நோ நோ நோ, ஆன்டிக் பார்த்தா திட்டுவாங்க, அதெல்லாம் முடியாது. அதுவும் அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, நீ எங்கெங்கே எதுவும் பராக்கு பார்த்து நின்றுட்டு இருக்கக்கூடாது, நேராக போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். குறிப்பாக ஜிம் இருக்கிறது, டாம் இருக்கிற இடத்துக்கு நீ போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் அந்த சந்து முனையில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படியே டாம் அவனை டெம்ப்ட் பண்ணுறான். ஜிம் என்னடா நீ, உனக்கு நான் இந்த குண்டு தரேன்டா அப்படின்னு பாக்கெட்லேருந்து ஒரு கோலி குண்டு எடுத்து தரேன். எங்க பார்த்தியா அருமையான குண்டு அப்படின்னு. அதுக்கு பேர் ஒயிட் அல்லே. அல்லே அப்படின்னாவே சந்துன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம், அல்லே என்றால் மார்பிள், கோலி குண்டு. அதுவும் டே மார்பிள்டா, கோலி குண்டுடா, அந்த பார் ஒயிட் மார்பிள் பார் எப்படி வெள்ளையாக இருக்குது பார்த்தியா, மெதுவாக டெம்ப்ட் பண்ணுறான். அதான் இன்னசென்ஸ் பிகைல்டு அப்படின்னு. அதாவது சாதாரண மக்கள் ஏமாந்து போகிறாங்க, அப்புறம் ஸ்ட்ராங் டெம்ப்டேஷன் அவனை அப்படியே டெம்ப்ட் பண்ணுறான். பார்த்தியா என்ன இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா, ஒயிட் கலராக பால் மாதிரி இருக்குது பார்த்தியா, இந்த இதை நான் உனக்கு தரேன்டா அப்படிங்கிறான். ஸோ ஒயிட் அல்லைங்கிறது சாதாரணமாக கோலி குண்டு போட்டுருவாங்க.
அந்த கோலி குண்டை போட்டு அந்த கோலி குண்டை அடிக்கிறதுக்கு ஒரு பெருசாக ஒரு கோலி குண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு பேர் மோத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அது பாரு ஒயிட் அல்லே, பெரிய மோத்திடாது, பெருசாக இருக்குது பாரு, வெள்ளை கலரில் இருக்குது, இதை நான் உனக்கே தந்துடுறேன், நீ இதை வச்சுக்க, நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். ஜிம் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவனுக்கு இவ்வளோ பெரிய கோலி குண்டு நமக்கே தர்றான்டா அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த பக்கெட்டை கீழே வச்சுட்டு அப்படி நிமிர்றான் பாருங்க. அண்ட் போலி அங்கேருந்து ஒரு செருப்பை வீசுகிறாங்க அவன் மேலே. செருப்பை வீசி பட்டவா ராஸ்கல் போ அப்படின்னு விரட்டுறாங்க. விரட்டின உடனே கிடுகிடுன்னு ஜிம் பயந்து போய் பக்கெட் எடுத்து ஓடி போனான். ஓடி போனோடனே ஆண்ட் போலி நம்ம டாம் சாயரை ஒரு முறைச்சிட்டு போகிறாங்க. டாம் சாயரும் பயந்து போய் கிடுகிடுன்னு எடுத்துக்கிட்டு ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒயிட் வாஷ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கல. மறுபடியும் அப்படியே அந்த உணர்வு அவனுக்கு கெட்டு போச்சு. அப்படியே வச்சுட்டான், சோகம் ஆயிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான். தன்கிட்ட என்னென்ன ப்ளே திங்ஸ் இருக்குன்னு பார்க்குறான். அந்த கொஞ்சோண்டு தான் இருக்குது, கொஞ்சம் கோலி குண்டு இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன பொருளெல்லாம் இருக்குது, உடஞ்சி போன ஒரு டாய் இருக்குது, இதான் இருக்குது பாக்கெட்டில். இதை வச்சுக்கிட்டு பசங்களை விலைக்கு வாங்கலாம். நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீ இது கொஞ்சம் வெள்ளை அடிக்கிறியா அப்படின்னோடனே அவன் அந்த இதுக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் நேரம் வெள்ளை அடிப்பாங்க. ஸோ இது மாதிரி பசங்களை விலைக்கு வாங்கினால் கூட ஒரு அரை மணி நேரம் தான் இந்த பொருளை வச்சுக்கிட்டு நம்ம விலைக்கு வாங்க முடியும். ஸோ அந்த ஐடியா ஒத்துக்காது. இப்போ நிறைய கோலி குண்டு இருக்குன்னு, நான் உனக்கு 2 கோலி குண்டு தரேன், இது வரைக்கும் அடி, உனக்கு 2 தரேன், நீ இது வரைக்கும் அடி அப்படின்னு ஏதாவது கொடுத்துப்புட்டு பசங்களை வேலை வாங்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வாங்குற அளவு இவன்கிட்ட பொருள் இப்போ கையில் இல்லை. ஸோ அந்த ஐடியாவே விட்டுட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் வருது டாம் சாயருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனா இன்னும் எந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கும் குறைவில்லாத ஒரு திட்டம். டக்குன்னு அப்படி எடுக்கிறான். எடுத்து அப்படியே ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது பென் ரோஜர் என்கின்ற ஒரு பையன் வரான். பென் ரோஜர். அந்த பென் ரோஜருங்கிற பையன் அவன் தன்னை ஒரு ஸ்டீம் போட் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு ஸ்டீம் போட்டு ஓட்டிக்கிட்டு வர்ற மாதிரியே ஓட்டிகிட்டு வரான். அவன் தான் பசங்களாம் நம்ம காரு 2 வீலரில் போகிற மாதிரி நம்ம இப்போ மோட்டர் சைக்கிளில் போகிற மாதிரி பசங்க ஓடணும். காலில் தான் ஓடுவான், ஆனால் கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மோட்டர் சைக்கிளில் ஓடுற மாதிரி ஓடுறான் இல்லையா. அது மாதிரி அவன் தன்னை ஒரு ஸ்டீம் போட் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு அவனே போட்டு, அவனே கேப்டன், அவனே அந்த போட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர், அவனே அந்த அதில் உட்காந்துருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையும் அசியூம் பண்ணிட்டு இப்படியே வந்து அந்த சந்து வழியாக அப்படி போகிறான். போனவன் இங்கே டாம் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நிறுத்துறது நல்ல நடு ரோட்டில் நிறுத்துறான். அப்புறம் கொஞ்சம் போட்டை கொஞ்சம் பின்னாடி போ, அவனே கமாண்ட் பண்ணுறான் கேப்டன் மாதிரி, கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னோடனே அந்த போட்டு பின்னாடி வருதுன்னா இவன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வர்றான். அப்புறம் அப்படியே டாம் சாயர் இருக்கிற இடத்துக்கு நேராக வர்றான். வந்த உடனே டாம் சாயர் இவனை பற்றி பார்த்த மாதிரி கூட இல்லாமல் டாம் சாயர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒத்து பார்க்குறான். அவன் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்த உடனே, என்ன டாம், இன்னைக்கு என்ன நீ வேலை செய்கிறியா, இன்னைக்கு என்ன வேலையா, அப்போ ஸ்விம்மிங்கெல்லாம் இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பென் ரோஜர். கேட்டவுடனே அப்போ தான் பார்க்குற மாதிரி, ஓ பென் நீயா, சிச்சோ நான் கவனிக்கவே இல்லை பென், நான் இதுலேயே மூழ்கி போயிட்டேனா, அதனால் நீ வந்ததையே நான் கவனிக்க. அவனுக்கு எல்லாம் தெரியாமல் அங்கே வந்ததுலேருந்து நின்னதுலேருந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான், கேட்குறான், எல்லாம் அவன் காதில் விழுது. ஆனால் ஆக்ட் விடுறான். டாம் சாயர் ஒரு பெரிய ஆக்டர், ஆக்ட் பண்ணுறான். ஆக்ட் பண்ணிட்டு, ஐயோ நான் உன்னை கவனிக்கவே இல்லை பென், நீயா எப்போ வந்த, அடடா நான் இதுலேயே மூழ்கி போயிட்டேனா அதனால அப்படின்னா. எது இன்னைக்கு நீ வரலையா, இல்லை ஏன் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறான். என்ன ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை செய்யலையா நீ அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அப்படி டாம் சாயர் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படி ஒரு நிமிஷம் கழிச்சு பென் ரோஜர் பக்கம் திரும்பி, பென் ஒர்க்குன்னா என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே பென் ரோஜர் சொல்கிறான், ஏன் இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கல, இதான் ஒர்க்கு.
ஓ, இதுதான் ஒர்க்குன்னா இட் சூட்ஸ் மீ, இது எனக்கு பொருந்துது, எனக்கு இந்த ஒர்க்கு பொருந்துது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய வேலையை அப்படியே செய்ய ஆரம்பித்தான். வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுறான். அப்புறம் அப்படி எட்டி நிற்கிறான், அப்படியே பார்க்குறான். அப்புறம் அங்கே ஒரு டச், இங்கே ஒரு டச் அப்படி பண்ணுறான். மறுபடியும் பின்னாடி போய் பார்க்குறான். போய் பார்த்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கான். பண்ண உடனே அவன் சொல்கிறான், இது டாமுக்கு சூட் ஆகுது இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்யலாம். செஞ்ச உடனே பென் ரோஜருக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா இவன் இப்போ இவ்வளோ ரசித்து பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ டாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் இப்போ ஒரு கேள்வி கேட்குறான். பென், ஒருத்தருக்கு தினம் ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி மறுபடியும் ஒயிட் வாஷ் பண்ணுறான். தினம் அந்த வேலை செய்ய முடியுமா அவனால் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். இந்த கேள்வி பென் ரோஜனுடைய மனசில் ஒரு டேர்னிங். ஆமாம், ஒருத்தன் தினமெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ண முடியாது, வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப அதாவது நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நீங்கள் பேசியே கெடுத்துருவீங்க. அப்படி கொஞ்சோண்டு தினம் ஒருத்தனுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுற சான்ஸ் கிடைக்குமா பென் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி பண்ணுறான், அப்படி நிற்கிறான், அப்படிங்கிறான், அப்படிங்கிறான். அப்படின்னு உடனே பென் ரோஜருக்கு கொஞ்சம் மெதுவாக டெம்ப்ட் ஆகுது. டெம்ப்ட் செய்ய, டாம் எனக்கு கூட, நான் கொஞ்சம் நேரம் ஒயிட் வாஷ் பண்ணுறேன். நோ 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 நோ, அச்சுச்சோ, ஹேண்ட் போலிக்கு தெரிஞ்சால் என்னை கொண்டுடுவாங்க. ஷூ, நீ யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, அதுவும் இது முக்கியமானது. அது கரெக்டாக ஸ்ட்ரீட்லேருந்து, அது ஒரு சந்துக்குள்ளே இருக்கு சொல்கிறான், மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து ரைட்டில் டேர்ன் பண்ணோன்னே இருக்கிற சோர் இது. இதில் வந்து நீ வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது டாம், இதை நீ தான் செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஹேண்ட் போலி எனக்கு உத்தரவு எனக்கு சொல்லியிருக்காங்க. அச்சோ, இது நான் கொடுக்க முடியாது பென், என்னை மன்னிச்சிக்க, சாரி, நீ வந்து ரொம்ப பிரியமாக கேட்குற, ஆனால் என்னால் கொடுக்க முடியாது, இது மிக முக்கியமான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியும் பண்ணுறான். ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டு அப்படியே படம் வரைஞ்சிட்டு அப்படியே எட்டி நின்று அதை பார்த்து ரசிப்பாங்க இல்லையா, அப்படியே ரசித்து ஒரு மாதிரி பண்ணுறான். இதை பண்ண பென் ரோஜருக்கு அப்படியே ஒரு ஆசை வருது. இதில் பென் ரோஜர் என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த அந்த போட்டு ஓட்டிகிட்டு ஒரு ஸ்டீம் போட்டு ஓட்டிகிட்டு வரும்போதே ஒரு ஆப்பிள் கையில் வச்சு தின்னுக்கிட்டே வருவான். ஒரு ஆப்பிள் கடிமா அப்படியே ஓட்டிக்கிட்டே வருவான். இவன் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து டாம் எல்லாத்தையும் பார்க்குறான். அந்த ஆப்பிளை பார்த்தோன்னே இவனுக்கு நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது. இருந்தாலும் அப்படி கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு அப்புறம் தான் கேட்குறான், கவனிக்கவே இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போது பென் கொஞ்சம் இறங்கி வர்றான். பென் கொஞ்சம் இறங்கி வந்து, டாம், நீ எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையை எனக்கு கொடு, நான் உனக்கு ஆப்பிளினுடைய அந்த கோர் பகுதியை நான் உனக்கு தரேன், கோர் பகுதி உனக்கு தரேன்டா, எனக்கு கொஞ்சம் அதுக்கு நான் ஒயிட் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை பென், உனக்கு புரியாது, ஐயோ நீ என்ன இவ்வளோ சொல்கிற, கொஞ்சம் சாரி, எங்கள் ஹேண்ட் போலி பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க, இது மிக முக்கியமான விஷயம், அது யார்கிட்டையும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் ஹெசிடேட் பண்ணோம். ஹெசிடேட் பண்ணோடனே இப்போ பென் ரோஜர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வரோம். பென், டாம், நான் ஆப்பிள் முழுசையுமே நான் உங்ககிட்ட தரேன், எனக்கு நீ ஒயிட் வாஷ் பண்ண சொல்லு. ஐயோ என்ன பென், நீ இவ்வளோ கட்டாயப்படுத்துறியே, எனக்கு நான் என்ன செய்கிறதுனே தெரியலையே, ஒரு பக்கம் நான் ஆன்ட்டியையும் பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் நீ என் ஃப்ரெண்டு, ரொம்ப ஆசையாகவும் கேட்குற, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நான் கொடுக்குறேன், ஆனால் நீ எதுவும் வீணாக்கிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக. இல்லை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்கிறேன் டாம், எனக்கு கொடு அப்படின்னு. பென், உன்னை நம்பி தான் கொடுக்குறேன், எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த செய், கொஞ்சோண்டு எதுவும் வீணாக்கிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை, கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னோடனே அவனும் ரொம்ப இன்னொரு பெரிய இந்த வேலைடான்னு சொல்லி மறுபடியும் இந்த பக்கெட் நிறைய ஒயிட் வாஷை எடுத்துக்கிட்டு பென் ரோஜர் வேலையை ஆரம்பிக்கிறான். அப்படி வேலையை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே பில்லி ஃபிஷர் அப்படிங்கிற இன்னொரு பாய் வரான். வந்த உடனே என்னடா 2 இவன் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பென் ரோஜர் நம்ம ஆள் அங்கே பக்கத்தில் ஒரு கள்ளி பொட்டி, அந்த பொட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அப்படி கொஞ்சம் இப்படி, ஐயோ பென் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய், தான் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா செய் அப்படின்னு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறோம். இவங்க 2 பேரும் வேலை செய்கிறத நம்ம பில்லி ஃபிஷர் வரான். அவன் பார்க்குறான். அவன் வந்ததை கண்டுக்கவே இல்லை டாம் சாயர். பில்லி ஃபிஷர் வந்தோடனே அவனுக்கு டெம்டேஷன் ஆகுது. டெம்டேஷன் ஆகி என்னடா பண்ணுறீங்க
அப்படின்னு பேசாமல் இருக்கு, முக்கியமான வேலை நடக்குது அப்படின்னா அவன் வந்து டே நான் கொஞ்சம் இல்லை இப்போ தான் பென் ரோஜர் அப்படின்னு டே நான் அவன் ஒரு பட்டம் வச்சுருக்கான், அந்த பட்டம் பறக்க விடுற பட்டம், நான் இந்த கைட்டு உனக்கு தரேன், எனக்கு என்ன கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ண சொல்லு அப்படின்னு. சரி பென் போதும், பில்லி ஃபிஷர் அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான், ரொம்ப ஆசையாக கேட்குறான், பில்லி ஃபிஷர் நீ அடி அப்படின்னா பில்லி ஃபிஷர் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. அடுத்தது ஜானி மில்லர் அப்படிங்கிற இன்னொரு பையன் வரான். அவன் கையில் ஒரு டெட் ரேட், செத்துப்போன எலி, அந்த எலி வாலில் ஒரு கைத்தை கட்டி வச்சுருக்கான், அதை இப்படியே சுற்றிக்கிட்டே வரும். அந்த எலி அப்படியே சுற்றிக்கிட்டு சின்ன பசங்க விளையாடுறதுல அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிக்கிட்டே வந்து இந்த பசங்க இப்போது நம்ம டாம் சாயர் அண்டு நம்ம ரோஜர் இல்லையா, பென் ரோஜர், இவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருக்கான். நம்ம பில்லி ஃபிஷர் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தோடனே ஜானி மில்லருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. அவங்கிட்ட அந்த டெட் ரேட் வித் எ ஸ்விங் அதை வாங்கிக்கிட்டு அவனை கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ண வரோம். இப்படியே வர ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் வேலை விட்டு ஒவ்வொருத்தன்ட்ட இருக்கிற பொருளாக வாங்கிக்கிறான். ஏற்கனவே டாம் சாயர் பாக்கெட்டில் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் தாண்டி இப்பொழுது நம்ம டாம் சாயர்கிட்ட 12 மார்பிள்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சொன்னானே இந்த டெட் ரேட்டு, கைட்டு, அந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், சாப்பிட்டான். இதை தாண்டி 12 மார்பிள்ஸ், ஒரு ஜூஸ் ஹார்ப், ஒரு மியூசிக் ஹார்ப்பு அது ஒன்று இருக்குது. அந்த டோரில் அந்த நாப் இருக்கும் இல்லையா, இந்த டோர் கதவை வந்து இந்த நாப் ஒன்று இருக்கும், அந்த ஒரு டோர் நாப்பு, ஒருத்தன் ஒரு சாவி, அது எதையுமே திறக்காது, ஒரு சாவி, இல்லை நான் அந்த சாவியை தரேன்டா, நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன்டா, ஓகே அந்த சாவி, ஒரு ப்ளூ கிளாஸ், ஒரு நீல நிறமான ஒரு உடஞ்சி போன கண்ணாடி துண்டு, அது வழியாக இப்படி எதை பார்த்தாலும் ப்ளூ கலரில் தெரியும், அதை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அது இப்படி உடஞ்சி போன ஒரு ப்ளூ கிளாஸு, கீ, நாம்பு அப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டு பொருள். அப்புறம் இன்னொருத்தன் வரான், அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பூனைக்குட்டி, ஒரு கண்ணு தான் இருக்குது, ஒரு ஒற்றை கண்ணுடைய ஒரு பூனைக்குட்டி. ஒருத்தன் டாகு காலர், டாகுக்கு இந்த பட்டை இருக்கும் இல்லையா, தோல் பட்டை, அந்த டாகு காலர், அது கையில் ஒரு ஸ்ட்ரிங், ஆனால் டாகு கிடையாது, இதை ஒருத்தன் கையில் வச்சுருக்கான். அதை வாங்கிட்டு அவன் அடிக்க போகிறான். இப்படி எல்லா பயல்கிட்ட இருக்க பொருளையும் வாங்கி எல்லா பயலத்தையும் ஏமாற்றிட்டான். ஸோ இதனால தான் இதற்கு பேரே என்ன வச்சுருக்காங்கன்னா இன்னசென்ஸ் பிகைல்டு, இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களை ஏமாத்துறான். இன்னொன்று ஸ்ட்ராங் டெம்டேஷன், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட், ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்துறது, ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட் என்ற தலைப்பு இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக இவன் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பொருளையும் வாங்கிக்கிட்டு சுற்றி இருக்கிற அவ்வளோ வேலையும் விட்டு அந்த 100 அடி நீளம் 9 அடியாக உயரமுடைய அந்த மரச்சட்டத்தினால் ஆன அந்த வேலி முழுக்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டாரு. இதை பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறான், நம்ம மார்க் ட்வைன் எழுதுறாரு, எல்லாரும் தான் போகிறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னா அந்த 4 ஹார்ஸ் drawn கேரேஜ் இருக்கு பாருங்க, 4 குதிரைகள் இழுத்து செல்லுகின்ற ஒரு வண்டி. ரொம்ப வசதியாக இருக்கணும்னா அதில் தான் ஏறுவான். அதாவது நீங்கள் செகண்ட் கிளாஸில் ஏறினாலும் சரி, ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டை விட ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினாலும் தன்னை ஒரு பெரிய இவன் மாதிரி நினச்சிக்குவோம். இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறவன் பரிதாபமான ஆள். ஏன்னா அவன் இடித்து பிடிச்சிட்டு போகணும். இந்த ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகிறான் பாருங்கள், ஏன்னா அவன் கையில் சீட்டு இருக்கு, அவன் போனவுடனே அவனுக்கு எட்ட ஒரு சீட்டு, சார் இது ஏன் சீட்டு, சார் இது ஏன் பெட்டு, அப்படி உரிமையாக போய் நம்ம சீட்டு நம்ம பெட்டு அது நமக்கு ரிசர்வ். அவனை விட இவன் கெத்து. எல்லாம் ஒரு ட்ரெயினில் தான் போகிறான், எல்லா ட்ரெயினும் இவன் போய் சேர்ற நேரத்துக்கு தான் அவனும் போகிறான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதுக்கு இதுக்கு ஒரு கெத்து இருக்குது. அதை விட அந்த செகண்ட் கிளாஸ் ஏசியில் போகிறான் பாருங்கள், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கெத்து. அதை விட இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகிறான் பாருங்கள், அவன் ஒரு பெரிய பிரபு மாதிரி அவன் தானே நினச்சிக்குவோம். ஸோ இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெத்து இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் மார்க் ட்வைன் சொல்கிறது, இந்த 4 குதிரை போட்ட வண்டியில் ஒரு 20-30 மைல் தூரத்திற்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், ஆளுங்க ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஆளுங்க அதில் ஏறுறான்?
ஒரு ஹார்ஸ் கேரேஜ் 2 ஹார்ஸ் கேரேஜ், அதை விட இது 10 நிமிஷம் முன்னாடி போகும், அவ்வளோதானே வித்தியாசம். ஆனால் அதுக்கு இதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். ஆனால் அவ்வளோ பணம் செலவழித்து ஏன் போகிறான் அப்படின்னாக்க தன்னுடைய கெத்து, அது ஒரு ப்ரெஸ்டீஜ், அந்த ஒரு கெத்துக்காக தான் மனுஷன் போகிறான். ஸோ இந்த சைக்காலஜி மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சாதாரண ஒரு ஹோட்டல், ஒரு ஏசி ரூம் போட்டால் ஒவ்வொரு பொருளையும் 5 ரூபா கூட வைக்கலாம். ஒரு இட்லி 2 இட்லிக்கு 5 ரூபா கூட வைக்கலாம், ஒரு தோசைக்கு 10 ரூபா கூட வைக்கலாம், எல்லாம் 5 ரூபா கூட வச்சு இவன் சாப்பிட்டு வெளியே வரும்போது 50 ரூபா கூட வச்சு வசூல் பண்ணுவான் ஒரு ஏசி போட்டாங்கன்னா. ஸோ ஒரு சின்ன வசதி அப்போ இவனும் உள்ள ஏசி ரூம், மற்றவங்களாம் வெளியில் உட்காந்துருப்பான், இவன் மாத்திரம் அப்படி ஏசி ரூம் கதவை திறந்து உள்ளே போய் சாப்பிட்டு வருவான். அந்த ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்டு வரும்போது இவனுக்கு ஒரு கெத்து, உன் கெத்தை பார்க்குறான், அவன் காசை பிடிங்கிறான் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரைட்டப், ஒரு கடைசி கன்க்ளூஷனில் மார்க் ட்வைன் இதை சொல்லுவாருங்க. ஃபோர் ஹார்ஸ் கேரேஜில் போகிறவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கெத்து இருக்கும். அந்த கெத்தை வச்சுக்கிட்டு தான் அவன் காசு பறிக்கிறான். அது மாதிரி தான் இவன் இது ஒரு பெரிய ஆர்ட்டுங்கிற மாதிரி இவன் அசியூம் பண்ணதுனால இது தான் இதை பண்ணுனா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, இது ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை தான். ஆனால் செய்கிறவனுக்கு என்ன உணர்வு வருது? தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சுட்ட மாதிரி யாரும் ஒரு உணர்வை அவன்கிட்ட ஏற்படுத்தினா அவங்ககிட்ட ஒரு காசெல்லாம் பறிச்சிடலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அப்படி ஒரு காமெடியாக, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக ஒரு சின்ன பசங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்று அழகாக டாம் சாயர் சாப்டர் 2ல் மார்க் ட்வைன் சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ.